நான் சொல்லக்கூடிய அரசியல் தலைவருக்கு அல்லது கட்சிக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் நேரடியாக என்ன கேள்வியை முன்வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது என்ன கருத்தை அவங்கள பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒன்லைனர்ஸ் கேட்க போறேன். நாம் தமிழர் கட்சியின் சீமான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? அனைத்திலும் இரட்டை நிலைப்பாடு ஏன்? கூடங்குளம் அணு நிலையத்தில் ஆரம்பத்தில் வேண்டான்னு சொன்னார், அடுத்து வேணும்னு சொன்னார், அதுக்கப்புறம் மறுபடியும் வேண்டாங்கிறாரு. இந்த மாதிரி தாவி தாவி சொல்கிறதுனால உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இன்றைக்கி உங்களை பிடிக்காமல் எனக்கு வெறுத்துட்டேன். இரட்டை நிலைப்பாடு வச்சு உங்களோட கொள்கையாளர்களே நீங்கள் வந்து வெறுக்கடிக்கிறீங்க. இரட்டை நிலைப்பாடு வேண்டாம் சார். சீமானோட உரைகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுச்சி மிக்கதாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் பேசுகிறாருன்னு கூட அவர் எப்படி அதை நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்துகிறாருன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சார். அதை வந்து நான் எப்போவுமே ஒரு தலைவருக்கு முக்கியமான இது என்னென்னா அவர் சொன்னதை எப்படி அதை செயல்படுத்தி காட்டுறாருன்ற விஷயந்தான் சார்.